ஜெய் ஸ்ரீராம். இந்த உலகத்திலே நம்மளுக்கு ஒரு உண்மையான ஒரு அன்பு, உண்மையான ஒரு அரவணைப்பு, உண்மையான ஒரு பாசம், எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத நம்ம மேல யாரு பாசம் வைப்பா அப்படின்னா, நிச்சயமா நம்மளுடைய பாபா மட்டும்தான் அந்த பாசத்த வந்து குடுப்பாங்க. பாபா எங்கும் இருக்கார், தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார் அப்படிங்கிறத வந்து நம்ம உணருவோம் கரெக்ட்டா? அந்த மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சி சச்சரிதத்துல இருக்கிறத வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இது அத்தியாயம் 7ல வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். 1910 கரெக்டா அந்த தீபாவளி விடுமுறை டைம் அப்போ நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். பாபா வந்து துணி பக்கத்துல உட்கார்ந்து குளிர் காயும் போது விறகு கட்டைகளை வந்து பாபா வந்து அதுல சமர்ப்பணம் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்துருக்காங்க. துணியும் நல்ல பிரகாசமா எரிஞ்சிட்டு இருந்துச்சாம். அப்ப திடீர்னு பாபா என்ன பண்ணினாங்க அப்படின்னா, துணியில தன்னுடைய கையை விட்டு ஏதோ ஒரு பொருளை எடுக்கிற மாதிரி பண்ணினாங்களாம். இதை பார்த்துட்டு இருந்த மாதவராவ் தேஷ்பாண்டே வந்து ஷாமா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பாபாவோடைய இடுப்பை பிடிச்சி இழுப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தேவா, கை வந்து ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி கையை பாபாவை பிடிச்சி இழுப்பாங்க. அப்ப பாபா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு ஊரை மென்ஷன் பண்ணி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கொல்லனுடைய மனைவி வந்து அந்த கொல்லன் வந்து அவங்கள கூப்பிடும்போது தன் மடியில் இருந்த குழந்தைய வந்து கவனிக்காம அந்த குழந்தை பச்சை குழந்தை வந்து நெருப்புல போயிடுச்சு. அதாவது கொல்லன் அப்படின்னா யாரு அப்படின்னா, இரும்பு சம்பந்தப்பட்டமான சாமான்கள் செய்யக்கூடிய வேலையாட்கள் இருப்பாங்க இல்லையா, கத்தி பாறை இதெல்லாம் வந்துட்டு நெருப்புல மோல்டு பண்ணி அதை வந்து செய்யறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நெருப்புல காமிச்சு செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல அவங்க மனைவி உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. அவங்க அவர் கூப்பிட்டதும் ஒரு பதட்டத்துல வந்துட்டு அதை எழுந்திருக்கும் போது குழந்தை அவங்க மடியில இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. டக்குன்னு எழுந்திருப்பாங்க. குழந்தை வந்து அந்த நெருப்பு ஜுவாலையில வந்து விழுந்துடும். அதை பார்த்த நம்மளுடைய பாபா தான் குழந்தை நெருப்புல விழுந்துருச்சேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கையை கொடுத்து அந்த குழந்தையை வந்து காப்பாத்திருக்காங்க. ஸோ என்னோட கை வந்து நெருப்புல இட்டதை பத்தி நான் கவலைப்படவே இல்ல. என்னோட கரங்கள் வந்து வெந்து போனதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆனா இதன் மூலியமா ஒரு குழந்தைய நான் காப்பாத்துனதை நினைச்சு நான் வந்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கேயோ நடந்த ஒரு சம்பவத்தை வந்து நம்ம பாபா வந்து எப்படி வந்து காப்பாத்திருக்காங்களா பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து பாபா எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்வரூபத்திலையும் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இல்லையா?